அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய 11வது பிறை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரமதானுடைய 2வது பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய 2வது பத்தை பற்றி கூறும் பொழுது அவுஸதஹு மக்ஃபிரத்துன் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு உடையது என்று கூறினார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அடியார்களுக்கு முதல் பத்திலே தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இலகுவாக்கி அந்த அடியானை தன்னுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொண்டு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த அடியான் ரமதானை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணில் விழட்டும், அதாவது அவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணமும் இதுதான். அடியானுக்கு தன் அருட்கொடையான ரமதானையும் கொடுத்து அதிலே முதலில் ரஹ்மத்தை கொடுத்து அந்த ரஹ்மத்தை கொண்டு அவன் மக்ஃபிரத்துடைய பத்தை அடைய செய்ததும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்க, இனியும் அடியான் அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக முயற்சிகள் செய்யவில்லை என்றால் அவனுக்கு கைசேதமும் நஷ்டமும் மட்டும் தான் மிஞ்சுகிறது. அடியான் தான் செய்த பாவங்களுக்கு அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிப்பான்? திருமறை திருக்குர்ஆனிலே இறைவன் கூறுவான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் கூறுங்கள், எனது அடியார்களே, யார் தங்களுடைய நஃப்சுகளுக்கு தீங்கிழைத்துக் கொண்டார்களோ, அதாவது வரம்பு மீறிவிட்டார்களோ, அப்படிப்பட்ட அடியார்களை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் அழைத்து கூறுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நிராசையாகி விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து போவாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவனே பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் மகா கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான். அடியானுடைய எப்படிப்பட்ட பாவமாக இருக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட மிஞ்சி விடாது. அவனிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை பெறுவதற்காக அடியான் இந்த 10 நாட்களில் முயற்சி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மக்ஃபிரத்தை பற்றி கூறும் பொழுது இமாம் பெருந்தகைகள் கூறுவார்கள், அல்லாஹ் அந்த பாவத்தை மறைக்கிறான், அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாவத்தை கொண்டு அடியானுக்கு நேர இருந்த தீமைகளை விட்டும் பாதுகாக்கிறான் என்று கூறுகிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாம் அவனிடத்திலே எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை கேட்க வேண்டுமோ, அதை எந்த முறையில் கேட்க வேண்டுமோ அப்படிப்பட்ட முறைகளை நமக்கு கற்றுத்தந்து மீதமுள்ள காலத்திலே பாவங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு அவன் நமக்கு கிருபைகள் செய்தல் புரிவானாக.